மக்களே வணக்கம். நாம இந்த பதிவில் பார்க்க போறது தேசிய அறிவியல் விருதுகள். ஓகேவா? அதாவது விஞ்ஞான் விருதுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் 2023ஆம் ஆண்டு இந்த விஞ்ஞான் விருதுகள் உருவாக்கப்பட்டது. சரியாமா? அதாவது இந்த விருதுகள் 4 பிரிவுகளில் வழங்கப்படும். ஒன்று விஞ்ஞான் ரத்னா விருது, அடுத்து விஞ்ஞான் ஸ்ரீ விருது, அடுத்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞான் குழு விருது, அடுத்து விஞ்ஞான் யுவ விருதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுல விஞ்ஞான் ரத்னா விருது தான் இந்தியாவில் அறிவியல் துறைக்கு வழங்கப்படும் பாரத் ரத்னா விருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விருது 2024ஆம் ஆண்டிற்காக முதலில் பெற்றவர் யார் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த கோவிந்தராஜன் பத்மநாபன் அவர்கள். ஓகேவா? இந்த விருது சமீபத்தில் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த வான் இயற்பியலாளர் ஆராய்ச்சியாளர் ஜெயந்த் விஷ்ணு நார்லிக்கர் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களால். ஓகேவா? இது தவிர பார்த்தோன்னா விஞ்ஞான் யுவ விருது, விஞ்ஞான் ஸ்ரீ விருது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது தவிர அந்த விஞ்ஞான் யுவ விருது அப்படிங்கிறது இளைஞர்களுக்கான விருதாகவும் தனிநபர்களின் அந்த சாதனைகளுக்காக இந்த விஞ்ஞான் ஸ்ரீ விருதும் வழங்கப்படும். ஓகேவா? அதே மாதிரி ஒரு டீமா ஒரு குழுவா யாரு அறிவியல் துறையில சாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த விஞ்ஞான் குழு விருது வழங்கப்படும். நடப்பாண்டுல இந்த விருது யாருக்கு வழங்கப்படுது அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்ல இந்த லாவெண்டர் பூக்களின் உற்பத்தி தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபட்ட அரோமா மிஷன், சரி அரோமா மிஷன் அப்படிங்கிற அந்த டீமுக்கு தான் இந்த வருஷம் அந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. சரியாமா? ஓகே. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விருது வழக்கமாக இந்த தேதியில் அறிவிக்கப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது இந்த விஞ்ஞான் ரத்னா உட்பட இந்த 4 விருதுகளும். ஓகேவா? மே 11 இந்தியாவில் தேசிய தொழில்நுட்ப தினம். அந்த தொழில்நுட்ப தினத்தன்று தான் இந்த விருதுகள் அறிவிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து இந்த விருது இந்தியாவின் குடியரசுத் தலைவர் அவர்களினால் ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினம் அன்றைய தினத்தில் தான் இந்த விஞ்ஞான் விருதுகள் வழங்கப்படும். வழக்கமாக இந்த வருஷம் மாற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி பார்த்துருக்கோம், மறந்துடாதே. இன்றைய பதிவிற்கான கேள்வி: சமீபத்தில் விஞ்ஞான் ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இந்த விருதை வென்ற முதல் தமிழ்நாட்டை சேர்ந்த நபர் யார்? இந்த விருதுகள் எப்போது அறிவிக்கப்பட்டு எப்போது வழங்கப்படும்? இதற்கான பதில்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கம்மா.